ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு. அதனுடைய முடிவுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இவிஎம் மூலமான நான் சொல்லியிருந்தேன். ஜோக்கர் டிவி மாயாவி சொன்னது நடந்தது. உண்மை செத்து விட்டது, நேர்மை செத்து விட்டது, நியாயம் செத்து விட்டது. தமிழக மக்களின் எதிர்காலம் செத்து விட்டது. அநியாயமே வெற்றி பெற்றது. சீமான் தோற்று விட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீமான் நீ வெற்றி பெற போற, உன்னை பாரதிய ஜனதா வெற்றி பெற வைக்க போது. கார்பரேட்டுகளுக்கு எதிராக நீ செயல்படுறதால குடிநீர், மருத்துவம், கல்வி இவற்றை ஃப்ரீயா கொடுக்கறதுனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால உன்னை தோற்கடிக்க போறாங்க. நான் போட்டுட்டேன், போய் பாத்துக்கங்க. அதன்படி சீமானை மக்கள் ஓட்டு போட்டு காரைக்குடியில் சீமான் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இவிஎம் மூலமாக இந்த 10 நாள்ல அதை மாற்றி அமைச்சு சீமானை தோற்கடிச்சிட்டு 3வது இடத்தை தள்ளிட்டாங்க. இனி நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறி என்று நான் அதிலே போட்டிருந்தேன். அந்த பதிவு போய் பார்த்துங்க. ஜோக்கர் டிவி மாயாவி சொன்னது நடந்தது. சீமான் இவிஎம் மூலம் பாரதிய ஜனதாவால் கார்பரேட்டுகளால் தோற்கடிக்கப்பட்டார். நன்றி. அடுத்ததாக நான் விஜய் பற்றி பேச போறேன்.